வணக்கம், என் பெயர் டாக்டர் புரு தவான். இன்று நாம் நெஃப்ரோடிக் நோய் பற்றி பேசுகிறோம். குழந்தைகளில் நெஃப்ரோடிக் நோய் பற்றிய பேச்சுகள் முடிவடைந்திருக்கின்றன. ஆனால் இன்று பெரியவர்களில் நெஃப்ரோடிக் நோய் பற்றி பேசலாம். பெரியவர்களிலும் நெஃப்ரோடிக் நோய்க்குறி காணப்படுகின்றது. நெஃப்ரோடிக் நோய் என்பது சிறுநீரில் புரதக் கழித்தல் நிலையாகும். புரதம் இரத்தத்தில் குறையும் போது புரதம் உடன் குறையும். புரதம் குறையும் போது உடலில் புரதக் குறைபாட்டின் அறிகுறிகள் ஏற்படுகின்றன. 1. பாதங்களில் வீக்கம். 2. உயரமான கொலச்செலுத்த நிலை. இரத்தத்திற்கு தடிமன் உள்ளது. இது புரதம் மற்றும் கொலஸ்ட்ரால் காரணமாக முழுமையாக உள்ளது. புரதம் குறைவாக இருக்கும்போது இரத்தத்தில் கொழுப்பு அதிகமாக இருக்கும். இந்த நோயாளிகளில் கொழுப்பு அளவு அதிகரிக்கின்றது. இந்த 3 விஷயங்களும் யாரிடமாவது நேர்மறையாக இருந்தால் அது நெஃப்ரோடிக் நோய்க்குறி என்று அழைக்கப்படுகிறது. 1. சிறுநீரில் புரதம் இழக்கும். 2. வரவுதல். 3. இரத்தத்தில் உயர்ந்த கொலஸ்டிரால். இந்த 3 விஷயங்களும் யாரிடமாவது நேர்மறையாக இருந்தால் அது நெஃப்ரோடிக் நோய்க்குறி என்று அழைக்கப்படுகிறது. பெரியவர்களில் நெஃப்ரோடிக் நோய் ஏற்படும் பல காரணங்கள் உள்ளன. நீங்கள் ஏதேனும் மருந்து எடுத்துக் கொண்டிருந்தால் உங்களுக்கு நெஃப்ரோடிக் நோய்க்குறி இருக்கலாம். இரண்டு, மன உதவி தேவை. சில மக்கள் மன உதவியால் சிறுநீரக நோய் ஏற்படுகின்றனர் என்று சிலர் நம்புகின்றனர். ஆனால் ஒரு நபருக்கு மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும்போது உடலில் வேறு வகையான நடத்தை தொடங்குகிறது. இது இதயத்தை மட்டுமல்லாது கிட்னிகளையும் பாதிக்குகிறது. ஒரு நபருக்கு அதிக அளவு மன அழுத்தம் இருக்கும்போது பழுதுபார்க்க நேரம் இல்லை. சேதம் ஒவ்வொரு நாளும் நடக்கிறது, ஆனால் சரிக்கும் நேரம் இல்லை. ஏனெனில் நோயாளிக்கு சரியான தூக்கம் வருவதில்லை. அவர் எப்போதும் மன அழுத்தத்தில் நினைவுகளில் இருக்கின்றார். ஒரு நெஃப்ரோடிக் நோய்க்குறி நோயாளி நம்மிடம் வந்தால் முதல் விஷயம் அவரிடம் அதற்கான காரணத்தை கேட்பதுதான். நாம் மன அழுத்த காரணத்தை மற்றும் மருத்துவ வரலாற்றை பார்க்க வேண்டும். நாம் வலி மற்றும் பாகியின் பரிசோதனையை பார்த்துக் கொள்வோம். நெஃப்ரோடிக் நோயில் கிரியேட்டினின் மதிப்புகள் சரியாக இருக்கும். கிரியேட்டின் மதிப்புகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் போது அது நெஃப்ரோடிக் நோயாக அழைக்கப்படுகிறது, ஆனால் சிறுநீரக தளர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. நெஃப்ரோடிக் நோயை நேரடியாக சிகிக்க முக்கியம். நீங்கள் அதை செய்யாமல் இருக்கின்றதால் அது குடும்ப தொல்லைக்கு மாறும். நெஃப்ரோடிக் நோயாளிகளை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் நாம் மூல காரணத்திற்கு செல்ல வேண்டும். இந்த நோயாளிக்கு நெஃப்ரோடிக் நோய்க்குறியின் காரணம் என்ன? முதல், சிறுநீரகம் முழுமையாக நல்லது என்று தெரிகிறது. 1618 வருடங்கள் எதுவும் நடக்கவில்லை. கண்ணீரால் என்ன நடந்தது என்று ஒருங்கிணைக்கின்றோம். எந்தவொரு காரணமாக என்னால் எதிர்பார்க்கப்படுகிறது என்று சொல்லவும். சிகிச்சையில் நெஃப்ரோடிக் நோய்க்குறியின் பின்னணியில் உள்ள காரணத்தை கண்டுபிடிப்பது மிகவும் முக்கியம். நோயாளியின் நெஃப்ரோடிக் நோயின் பின்னணியில் உள்ள காரணம் அறிய முக்கியம். மீட்பு நன்றாக இல்லை என்றால் நோயாளிக்கு ஸ்டெராய்டுகள் தேவை. நீங்கள் ஒரு நெஃப்ரோடிக் நோய்க்குறி நோயாளி என்றால் நீங்கள் உங்களை மதிப்பீடு செய்ய வேண்டும். உங்கள் சிறுநீர் குழாயில் புரத இழப்பை தொடங்கும் அளவுக்கு உங்களுக்கு என்ன நடந்தது? உங்கள் இரத்த அழுத்தம் நன்றாக உள்ளது, உங்கள் சர்க்கரை நன்றாக உள்ளது, எல்லாம் நன்றாக உள்ளது, ஆனால் இன்னும் புரத இழப்பு நடக்கிறது. உங்களிடம் மருத்துவ வரலாறு இல்லை, எந்த நோயும் உங்கள் குடும்பத்தில் ஏதும் இல்லை. பயாப்சி எடுக்கவும் அது சாதாரணமாக இருக்கும். முதலில் நாங்கள் எங்கேயோ தேடி நோக்கி பார்க்க வேண்டும். எங்கும் என்ன நடந்தது என்று புரத இழப்பு தொடங்கியதா? அங்கே சிகிச்சை தொடங்குகிறோம். நீங்கள் இந்த வீடியோவிலிருந்து பல உருவாக்கங்களை புரிந்து கொண்டுள்ளீர்கள் என்று நம்புகிறேன். நெஃப்ரோடிக் நோய் பெரியவர்களில் காணப்படுகிறது. நான் 2 பெரிய காரணங்களை சொன்னேன். இந்த விஷயங்களின் அடிப்படையில் நீங்கள் உங்களை ஒரு நெஃப்ரோடிக் நோய்க்குறி நோயாளி என்று அழைக்கலாம். 1. சிறுநீர் மூலம் புரதி இழப்பு நோய். 2. வரம்பு.
3 உயர் கொலஸ்டிரால். 4 கிரியேட்டின் மதிப்புகள் சாதாரண அளவுக்கு இருக்க வேண்டும். எங்கள் பயாப்சி அறிக்கையில் எந்த நோய் இல்லையோ தேவையில்லை. இவ்விஷயங்கள் தகுதியானவைகளாக இருக்கின்றன. அப்போது நீங்கள் நெஃப்ரோடிக் நோய் போன்ற ஒரு நோயாளி ஆகும் என்று சொல்லலாம். சிகிச்சை நான் சொல்லியதும் உண்மையில் மூல காரணத்தில் மட்டுமே வேலை செய்யுங்கள். நோயை புரிந்து கொள்ள முயற்சி செய்யவும். நோயை புரிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் நோயின் காரணம் புரிந்து கொள்ள முடியும். இது முடிந்தது. நான் இப்போது பிரிக்க விரும்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை பிரியா.